அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட்டியாக ஒரு ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜ்மா வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜ்மாவை பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சாச்சு. இது காலையில் நான் வேக வச்சுட்டு இருந்தேன். எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு சொல்லிடுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு என்ன ஸ்பைசஸோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகா. உங்களுக்கு கிரேவி அதிகமாக தேவைப்படுதுன்னா தக்காளி வெங்காயத்தோட அளவை வந்துட்டு அதிகப்படுத்திக்கோங்க. இது இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு போட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறணும். சிரிச்சேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம எடிட் பண்ணும்போது தான் யாராவது வந்துடுறாங்க அப்படின்னு அதை வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்போ ஒரு 4 தக்காளியை வந்துட்டு அரைச்சி இதில் ஊற்றியிருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கறி மசாலா. உங்கள் வீட்டில் கறி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிறலாம். நம்ம வீட்டில் வந்துட்டு அரைச்சி வச்சுருப்போம். நிறைய பேர் கறி மசாலா ரெசிபி கேட்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணுறேன். நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக அரைப்பேன். அப்படியே வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தனியாக அதுக்குன்னு வாங்கி அரைச்சா நமக்கு கொஞ்சம் செலவாகும்ல, அதனால தான். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். அந்த கிரேவியில் வந்து லைட்டாக அந்த பச்சை வாசனை அது எதுவுமே இல்லாமல் போகணும். இது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் தான் எனக்கு சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு கறியானு செய்வீங்களா, அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் அதே தான் நம்ம வீட்டில் கறி குழம்பு செய்வேன்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சா, இப்போ வந்துட்டு வெந்த ராஜ்மா வந்துட்டு இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். எனக்கு ராஜ்மா வேக வந்துட்டு ஒரு 5 விசில் எடுத்துச்சு. ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி. கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னு வைங்களேன், சூப்பரான ராஜ்மா குழம்பு ரெடி.